அமெரிக்காவில் விருந்து நிகழ்ச்சியில் நடந்த திடீர் துப்பாக்கிச் சூட்டில் குழந்தைகள் உட்பட 4 பேர் உயிரிழந்த சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. 10 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திடீர் துப்பாக்கிச் சூடு சம்பவத்தின் பின்னணி என்ன? அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் ஸ்டாக்டன் நகரில் லூசைல் அவென்யூ பகுதியில் உள்ள ஒரு மண்டபத்தில் சனிக்கிழமை மாலை 6 மணி அளவில் விருந்து நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. இதில் குழந்தைகள், பெரியவர்கள் என பல்வேறு தரப்பினரும் குடும்பத்துடன் வந்து கலந்து கொண்டனர். விருந்து நிகழ்ச்சி பாட்டு, நடனம் என கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது மர்ம நபர் ஒருவர் திடீரென துப்பாக்கியோடு அந்த மண்டபத்திற்குள் நுழைந்துள்ளார். கொலை வெறியோடு இருந்த அந்த நபர் கண்ணில் பட்டவர்களை எல்லாம் சரமாரியாக சுட்டு தள்ள ஆரம்பித்தார். துப்பாக்கியில் உள்ள குண்டுகள் தேரும் வரை அந்த நபர் நடத்திய வெறியாட்டத்தில் குழந்தைகள் உட்பட 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 10 பேர் காயமடைந்து இரத்த வெள்ளத்தில் சரிந்தனர். இதனால் அந்த இடமே ரணகளமாக காட்சியளித்தது. பலரும் இரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழுந்து துடித்துக் கொண்டிருந்தனர். பலர் உதவி கோரி அலற ஆரம்பித்தனர். துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் அங்கிருந்து எஸ்கேப் ஆனார். தகவல் அறிந்து அருகில் உள்ள மருத்துவமனைகளில் இருந்து ஆம்புலன்ஸுகள் குவிய ஆரம்பித்தன. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அந்த இடத்தை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். பலருக்கு உடலில் தோட்டாக்கள் பாய்ந்துள்ளதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பிய மர்ம நபரை சிசிடிவி காட்சிகளை கொண்டு கலிபோர்னியா போலீசார் தேடி வருகின்றனர். இந்த தாக்குதலுக்கான காரணம் என்னவென்று உடனடியாக தெரிய வரவில்லை. ஆனால் இது திட்டமிட்ட தாக்குதலாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது. சந்தேகத்திற்குரிய நபர்கள் யாரும் அடையாளம் காணப்படவோ அல்லது கைது செய்யப்படவோ இல்லை. FBI அதிகாரிகள் சம்பவ பகுதிக்கு சென்று ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆண்டு மட்டும் அமெரிக்காவில் 380 வெகுஜன துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் அரங்கேறியிருப்பதாக கூறப்படுகிறது. சமீப காலமாக அமெரிக்காவில் அடிக்கடி துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது. சில தினங்களுக்கு முன்பு வெள்ளை மாளிகை அருகே ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த 29 வயதான ரஹமானுல்லா லகன்வால் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தேசிய காவல் படையைச் சேர்ந்த பெண் ஒருவர் உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.